தண்ணி இருந்தால் தான் செடி வளரும் இல்லை. இந்த தண்ணி நமக்கு மழை மூலிமா கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்பாங்க இல்லையா, அப்போ தண்ணி சூடாகி மேலே புகை மாதிரி ஒரு புகை போகும், பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம துணியெல்லாம் துவைச்சி காய போடும்போது துணி ஈரமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த துணியெல்லாம் காஞ்சு போயிருக்கும். அப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எங்கே போச்சு? சூரியனோட அந்த சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூட்டுனால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த புகை மாதிரி மாறி போயிடும். புகையாக மாறிச்சு இல்லையா, இந்த புகைகளை என்ன பண்ணுன்னா காற்று கொண்டு போய் மேகங்களில் சேர்த்து வைக்கும். இப்போ இந்த மேகங்களை சேர்த்து சேர்த்து அந்த மேகங்கள் எல்லாம் கருமையாக மாறிடும். அப்போ அந்த அந்த மேகங்கள் எல்லாம் நிறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப நமக்கு மழையாக இந்த பூமிக்கு சேரும். இப்படி வர மழையை நம்ம பூமிக்கு கீழே கொண்டு போய் நம்ம சேர்த்தணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட்டுடுறோம். இதனால் நம்ம தண்ணி பூமிக்கு கீழே போகிறதே இல்லை. இப்படி போகாதனால என்னாகும்? தண்ணி போகாதனால செடியெல்லாம் மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிடும். பூமிக்கு கீழே தண்ணி போனால் தான் செடிகள் எல்லாம் நல்லா வளரும். அப்போ தான் மண் நல்லா இருக்கும். மண் நல்லா இருந்தால் தான் செடி வளரும். அந்த செடி வளர்றதுக்கு மண் மட்டும் இல்லாமல் சூரிய வெளிச்சமும் நமக்கு தேவைப்படும். சூரிய வெளிச்சத்தோட தண்ணியும் நம்ம ஊற்றுனா தான் செடிகள் நல்லா இப்படி வளர்கிற செடிகள்ல இருந்தும் கொடிகள்ல இருந்து தான் நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கிது. காய்கறி பழங்கள் எல்லாம் நமக்கு அதிலிருந்து தான் கிடைக்கிது. இப்போ இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் யார் இந்த மாதிரி செடி வச்சு வளர்த்தி இந்த பழங்களெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் விவசாயிகள். அவங்க தான் இந்த செடிகளெல்லாம் வளர்த்தி நம்மக்கிட்ட இந்த காய்கறி பழங்கள்லாம் கொண்டு சேர்த்துறாங்க. இப்போ இந்த விவசாயிகளுக்கு உதவியாக சில விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகள் தான் ஆடு மாடு கோழி இதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இப்படி உதவி செய்கிற இந்த விலங்குகளுக்கும் நம்ம இயற்கை சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நன்றி சொல்கிற விழா தான் பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாக்கு என்ன பண்ணுவோம்? முதல் நாள் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வாசலெல்லாம் கூட்டி அழகாக கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ நாம் எல்லாம் தயார் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முதல் நாள் பொங்கல் பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல். இப்போ நமக்கு சூரியன் மழை இதெல்லாம் நமக்கு இல்லைன்னா நம்ம செடி வளராது இல்லையா? அதனால் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற விழா தான் முதல் நாள் பொங்கல். மறுநாள் என்ன பண்ணுவோம்? விலங்குகள் நமக்கு உதவி பண்ணிச்சு இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்கிற விழா தான் மாட்டு பொங்கல். இப்போ 3வது நாள் என்ன பண்ணுவோம்? இந்த பொங்கல் விழாலாம் கொண்டாடிட்டு நம்ம எல்லாரோட சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக எல்லாத்தோடையும் பகிர்ந்து நம்ம கொண்டாடுவோம், ஜாலியாக கொண்டாடுவோம் இல்லையா? அது 3வது நாள் கொண்டாடுவோம். இப்படி எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இயற்கைக்கும் அதுக்கு உதவி செஞ்ச கால்நடைகளுக்கும் நன்றி சொல்கிற விழா தான் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாப்பி பொங்கல்.